எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சபேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையான மொறுமொறுப்பான ஒரு KFC ஸ்டைல் சிக்கன் டெண்டர்ஸ் தான். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: கோழிக்கறியில் டெண்டர் பகுதி ஒரு 1/2 கிலோ, எலுமிச்சை ஒரு பாதி பழம், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போது எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலா பொருட்களையும் கோழிக்கறி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை மேரினேஷன் பண்ணிக்கலாம். இப்போது இதை மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 மணி நேரமோ இல்லை ஒரு ராத்திரி முழுமோ வச்சாக்கா நல்லா மசாலா அதில் ஊறி வரும். இப்போது இந்த கோழி துண்டுகளை பிரட்டி எடுத்துக்கிறதுக்கான மாவை நம்ம தயார் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சோள மாவு ஒரு 1/2 கப், ஆல் பர்பஸ் அப்படி இல்லைனா மைதா மாவு ஒரு 1/2 கப்பு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், வெங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், பூண்டுத்தூள் 1/4 டீஸ்பூன், வெள்ளை மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. அடுத்ததாக இந்த மாவு கலவையை நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் ஒரு 3 முட்டையை உடைச்சி ஊற்றி அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு அதை நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஊற வச்சுருக்க கோழி துண்டுகளை எடுத்து ஒரு தடவை பிரட்டி விட்டுக்கிட்டு இதை அப்படியே எடுத்து முட்டையில் போட்டு நல்லா நனைச்சிக்கணும். நல்லா எல்லா பக்கமும் நனைச்சதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து மாவு கலவையில் சிக்கன் துண்டுகளை போட்டு அதில் நல்லா பிரட்டி எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி நல்லா அதில் பிரட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா சிக்கன் துண்டுகளையும் எடுத்து இதில் பிரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 2வது கோட்டிங் போடுறதுக்காக நம்ம ஏற்கனவே பயன்படுத்தின மாவை எடுத்து சலிச்சு அதில் இருக்க கட்டிகளெல்லாம் எடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே கோட்டிங் போட்டு வச்ச சிக்கன் துண்டுகளை எடுத்து மறுபடியும் முட்டை கலவையில் நல்லா நனைச்சி திரும்பவும் எடுத்து மாவு கலவையில் போட்டு அது நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இந்த 2வது தடவை ஒவ்வொரு கோழி துண்டுகளையும் நம்ம மாவில் போட்டு கலந்து எடுத்து நேரடியாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெயை மிதமான அளவுக்கு சூடு பண்ணிக்கிட்டு இந்த கோழி துண்டுகளை இந்த மாதிரி 2 பக்கமும் காட்டிட்டு அதுக்கப்புறமா இதை எண்ணெயில் போட்டுக்கலாம். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா கோழி துண்டுகளையும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஈட்டுக்கு 2 சிக்கன் துண்டு போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இதை ஒரு 6 நிமிஷத்துக்கு 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப மொறுமொறுன்னு இந்த சிக்கன் டெண்டர்ஸ் எல்லாம் தயாராகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பக்கத்தில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சபேஷ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.